எனவே புதிய ஏற்பாட்டிலேயும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஐஸ்வர்யவான்களாக இருந்தார்கள் என்பதை நாம் சத்திய வேதத்தில் என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும். எனவே கர்த்தர் எதை விரும்புகிறார் என்றால், நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் மதிப்பு மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீங்கள் செல்வாக்கு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், நான் ஐஸ்வர்யவானாய் இருக்க வேண்டும், நான் மதிப்புள்ளவனாய் இருக்க வேண்டும், நான் செல்வாக்குள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ அன்றைக்கு யோசேப்பு கையில் நிறைய பணம் இருந்துச்சு, செல்வங்களாக இருந்துச்சு, ஐஸ்வர்யம் இருந்தனால தான் அதெல்லாம் என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. இன்றைக்கி உங்கள் கையில் நிறைய பணம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? பைபிள் நிறைய என்ன செய்யலாம்? பிரிண்ட் பண்ணலாம், ஆலயத்தை கட்டலாம். சிலர் பேக்குன்னு அப்படியே முழிப்பாங்க, ஆலயத்தை கட்டணுமா? உங்கள் கையில் நிறைய பணம் என்னங்க பண்ணுவீங்க சொல்லுங்கள்? ஒயின் ஷாப் திறப்பீங்களா? சாராய கடை ஆரம்பிப்பீங்க? பிசாசு பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான். பிசாசு கிறிஸ்தவ மக்களுடைய மனதை எதை விதைச்சி வச்சிருக்கான் தெரியுமா? பணம் இருக்கக்கூடாது, வந்துட்ட ஐஸ்வர்யம் வந்துட்ட இருக்கக்கூடாது, பரலோகம் போக முடியாது, ஐஸ்வர்யவான்கள் பரலோகம் போக முடியாது, ஐஸ்வர்யவான்கள் பரலோகம் போக முடியாது. ஐஸ்வர்யம் நிறையா இருந்தால் கர்த்தர் ஒன்று ஜெபத்துக்கு பதில் தர மாட்டார். ஐஸ்வர்யவான்கள் அவர்கள் தேவனுக்கு பிரியமாக வாழ முடியாது. இப்படியே போதிச்சு விதைச்சி வச்சிருக்கிறான். அவனுக்கு ஒன்று விளங்கிருச்சு, கிறிஸ்தவங்க கையில் நிறையா பணம் போயிடுச்சுன்னா இவன் கண்டிப்பாக என்ன செய்வான்? ஆலயத்தை கட்டுவான், பைபிளை பிரிண்ட் பண்ணுவான், சுவிசேஷத்தை அறிவிப்பான், சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் செஞ்சுருவாங்க, ஈஸியாக கொண்டு போயிடுவாங்கன்னு சொல்லி அவனுக்கு விளங்கிருச்சு. துன்மார்க்கன் கையில் நிறையா பணம் இருந்துச்சுன்னா 100 சாராய கடையை திறக்கலாம், தேசத்தை நாசமாக்கலாம், அழிக்கலாம், குடும்பத்தை கெடுக்கலாம்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் தவறான விதைகளை கொண்டு யாருடைய மனதில் விதைச்சி வச்சிருக்கிறான்? கிறிஸ்தவருடைய மனதிலே. இதை விதைக்க வைக்கிறதுக்கு பிசாசு யாரை யூஸ் பண்ணியிருக்கிறான்? பாஸ்டர்களை. திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள், அநேக பாஸ்டர்களை அவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான், விதைக்க வைக்கிறான். ஐஸ்வர்யம் இருக்கக்கூடாது பிரதர், பணம் இருக்கக்கூடாது பிரதர், வெள்ளி பொண்ணெல்லாம் இருக்கக்கூடாது பிரதர், எங்கிட்ட ஆலயத்தை கட்டுறது, எங்கிட்ட சர்ச்சுக்கு பெரிய இதை செய்கிறது, ஊழியத்தை எப்படி பண்ணுறது? தேவனுடைய பிள்ளைகள், தேவனை அறிந்து கொள்ளுங்கள், தேவனை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் கையில் நிறையா பணம் இருந்தால் ஊழியத்தை செய்யலாம். தேவனுடைய ராஜ்யம் பாருங்கள் விஸ்தாரம் அடைவதற்கு என்ன செய்யலாம்? அதை செலவிடலாம். ஆகவே தேவனுக்காக, அவருடைய திட்டத்துக்காக இதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விரும்ப வேண்டாம்.